ரொம்ப ஒரு ஃபேமஸான ரூட்டான பெங்களூர்ல இருந்து மேங்களூர் தான் போக போறோம். என் லைஃப்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல இருந்து எல்லாருமே இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் இங்க இருந்து போகுமா போகாதான்னு சத்தியமா தெரியல. ஹசன் வரைக்கும் போகிறவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எப்படி போகிறோன்னு தெரியல. இந்த ட்ரெயின் எப்போ எடுப்பாங்கங்கிறே தெரியல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெயின் பையன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் இருக்க யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இங்கே இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், ரொம்ப ஒரு ஃபேமஸான ரூட்டான பெங்களூரில் இருந்து மேங்களூர் தான் போக போகிறோம். எந்த ட்ரெயினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்க. ஸோ அதனால் இங்கே யஷ்வந்த்பூரில் இருந்து மேங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து அந்த காட் செக்ஷனில் ஃபுல்லாமே லேண்ட்ஸ்லைடு. ஸோ அதனால் ட்ரெயினை ஃபுல்லாகவே 2 வீக் வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம போகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் ட்ரெயின் சர்வீஸையே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சொல்லிப்பேன்ப்பா, ரொம்ப லக்கின்னு. இல்லைன்னா இந்த ஒரு மான்சூனுக்கு அதை முதல் சொல்லியே ஆகணும். இப்போ பெங்களூரில் வந்து பெங்களூர்லேயே மழை பெஞ்சிட்ருக்கு. இன்னும் அந்த காட் செக்ஷனெல்லாம் எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரியல. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ட்ரெயின் வந்து 3வது சர்வீஸுங்க. லேண்ட்ஸ்லைடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி 3வது சர்வீஸ் ட்ரெயின் ரன் ஆகுதுங்க. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் எடுக்கத்தான் யஷ்வந்த்பூர் வந்தாச்சு. இந்த விளாகில் நான் மட்டும் கிடையாதுங்க, நம்ம கூட சேர்ந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ண போகிறாரு. எஸ், ஹாய், நானும் சிபிஐ தான் இந்த ஜேர்னி ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். மான்சூன் ஜேர்னி. இங்கே மழை இப்போயே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ போக ஜேர்னி சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு பயணம்னே தெரியாதுங்க. அதாவது ஒரு பிளானே இல்லாத பயணம். அந்த ட்ரெயின் விடுவாங்களா இல்லையாங்கிறதே தெரியல. ஒரே கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம் நாங்களே. இந்த ட்ரெயின் விடலைன்னா அப்படியே பெங்களூரோட திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட வந்தோம். இல்லைன்னா ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணிக்கலாம்னு. பட் நம்மளோட லக் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அதை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராகவே இருக்க போகுது இன்றைக்கி இந்த ஜேர்னி. ஸோ நம்ம ட்ரெயின் இங்கே யஷ்வந்த்பூரில் கரெக்டாக 7 மணிக்கு கிளம்புங்க. ஸோ இப்போயே டைம் வந்து 6:22 ஆயிடுச்சு. நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரெயினை வந்து பேக் சைடில் 2 விஸ்டடம் கோச் ஆட் பண்ணியிருக்காங்கங்க. நம்ம வந்து விஸ்டடமில் ட்ராவல் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் விஸ்டடம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுலேருந்து 10 மடங்கு ஃபேர் இதுக்கு அதிகம். நம்ம ட்ராவல் பண்ணுறது ஜஸ்ட் 150 ரூபா தான். ஆனால் இதுக்கு ஃபேர் வந்து 1500 ரூபா. இங்கே யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் ஜங்ஷன் அவ்வளோ கொடுத்து போகிறதுக்கெலாம் துட்டு இல்லை. சரி வாங்க அப்படியே நம்ம கோச்சுக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த ஃபுல் ஜேர்னியுமே இந்த D3 கோச்சில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் வந்து ஒரே ஒரு ஏசி சேர் கார் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிசி கோச் வந்து ஒன்று இருக்குது. போய் உள்ளுக்க போயிட்டு இன்டீரியர் காமிக்கிற அளவு நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வாங்க ஃப்ரண்ட்டில் போயிட்டு டேரெக்டாக லோக்கோமோட்டிவ் என்னங்கிறத போய் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ட்ரெயினை லீட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா WDP-4D ஒரு டீசல் லோக்கோமோட்டிவ் தாங்க புல் பண்ண போகுது. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு டீசல் தரிசனம் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எப்போவுமே வந்து எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் வேப் 4 வேப் 7லேயே ட்ராவல் பண்ணியிருந்திருப்போம் லிங்கில். ஸோ இன்றைக்கி ஒரு டீசல் லோக்கோமோட்டிவ் WDP-4D தான் புல் பண்ண போகுது. ஸோ இங்கே இருந்து சக்லேஷ்பூர் வரைக்கும் தான். சக்லேஷ்பூருக்கு அப்புறம் இன்னுமே ஒரு 2 லோக்கோமோட்டிவ் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். சரி வாங்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியை யஷ்வந்த்பூரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம கோச்சுக்கு வந்து செட்டில் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்ப வேண்டியது தான். 7:11க்கு நம்ம யஷ்வந்த்பூரில் இருந்து கிளம்பியாச்சுங்க.
நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான சிக் பாவன் வரா ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். நம்ம ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா வாரத்தில் ஒரு நாள் தான் ரன் ஆகும். ஆனால் நீங்கள் புக்கிங்கில் போய் பார்த்தீங்கன்னா 7 நாளுமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ வாரத்தில் 3 நாள் வந்து யஷ்வந்த்பூரில் இருந்து கார்வார் வரைக்கும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் மீதி 4 நாள் வந்து இந்த ட்ரெயின் வந்து யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் ரன் ஆகும். சென்ட்ரல் கிடையாது. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டேஷன்லேயே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வாங்கியாச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அந்த ஜேர்னியை போய் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து கிடச்சிருக்கிறது வந்து சேர்கார் டைப்புங்க. அதாவது நம்ம வைகை பல்லவன்லலாம் இருக்கும்ல அந்த புஷ்பேக் வச்ச சீட்டு. ஸோ அந்த கோச் தான் கிடச்சிருக்கு. ड्यूटी के लिए जाना है, पूछ रहे हैं कंट्रोल को पूछिए थोड़ा कंट्रोलर से एक बार। नहीं तो 1 मिनट स्टॉप देने को बोलिए, सभी पैसेंजर चला जाएगा उसमें। अब्बा ஒரு பயங்கரமான சம்பவங்க. என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுற ஒரு ட்ரெயின் இன் பிட்வீனில் ஸ்டாப் ஆகிருக்கு. எஸ், நம்ம யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் ஜங்ஷன் போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ். ஸோ இன் பிட்வீன் இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ஏதோ ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரெயினை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நடந்துக்கிட்டு இருக்கோம். ಹೌದೌದು ಇಲ್ಲ ಸರ್, ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರ್ ನನಗೆ. ನಾನು ರೈಲ್ವೆನವನು, ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಬಂದಿದೆ, ಹೋಗಿ ಸರ್. ಸೋಲಾಪುರ್ ಬಂದಿದೆ. ನಾಗರಾಜ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಡ, ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ತುಂಬಾ.
மலையா? ட்ரெயினில் இருக்க முக்கால்வாசி பேர் வந்து ஹசன் தான் போகணும். ஸோ ஆப்போசிட்டில் இப்போ தான் ஷோலாப்பூரில் இருந்து ஹசன் எக்ஸ்பிரஸ் வந்தனால இந்த கார்டு வந்து ஸோ எல்லா பேசஞ்சர்ஸையுமே, அதாவது பேக் சைடில் இருந்து ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணி ஹசன் போகிறவங்க அதில் போயிருங்க அப்படின்னு சொல்லணும். மொத்த பேசஞ்சர்ஸுமே ஹசன் போகிறவங்க எல்லாருமே அந்த ட்ரெயினுக்கு மாறிட்டாங்க. நாங்களுமே வந்து கார்டு கிட்ட கேட்டோம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ ட்ரெயின் போகுமா, இங்கேயே ஸ்டாப் ஆயிருமான்னு கேட்டதுக்கு இட் வில் கோஸ், ட்ரெயின் போகும்னு சொன்னார். பட் ஆனால் தேர் இஸ் நோ ஃபார் டைம் அஷ்யூரன்ஸ் அப்படின்னாரு. அதாவது ட்ரெயின் கிளம்பும், கண்டிப்பாக கிளம்பும், ஆனால் எந்த டைமிங்க்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எத்தனை மணிக்கு இங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. சத்தியமாக இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த காட் செக்ஷன் ஃபுல்லாக லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு அதெல்லாம் இப்போ தான் ரீஸ்டோர் பண்ணாங்க. 4 நாள் தான் ஆச்சு. அதுங்களாட்டியுமா? சரி, ஹோப் ஃபார் தி பெஸ்ட், நல்லதே நடக்கும், பார்ப்போம். இந்த சம்பவத்தில் நான் மட்டும் மாட்டியிருந்தா பரவாயில்ல, என்னோட சேர்ந்து சிபியும் மாட்டிக்கிட்டாரு. சரி, ஹசன் வரைக்கும் போகிறவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் எப்படி போகிறோன்னு தான் தெரியல. இந்த ட்ரெயின் எப்போ எடுப்பாங்கங்கிறே தெரியல. ஏன்னா காட் செக்ஷனில் வந்து நம்பவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி மான்சூன் டைமிங்கில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதில் ஒன்று தான் பிரிட்ஜ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயினே அங்கே போகலை. எல்லா ட்ரெயினுமே கேன்சல். முருதேஸ்வர், கண்ணூர் எல்லா ட்ரெயினுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ தான் 2 டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அகைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் அந்த ரூட்டில் போமா இல்லைங்கிறதே தெரியல. பார்ப்போம் எப்போ தான் எடுக்கிறாங்கன்ட்டு. அது வரைக்கும் இந்த ஸ்டேஷனையே தான் சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஃபைனலி ட்ரெயின் எடுத்துட்டாங்க. அது எடுக்கிறாங்க. கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே டிலேவாக போயிட்டுருக்கு. ஏன்னா தான் டிலேவாக போயிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் இருக்க ஸ்டேஷனில் வெயிட் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாருமே மறுபடியும் ஆன்போர்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஷனில் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க சிக்னல் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி கரீப் ரத்துங்க. இப்போ தான் வந்து எல்ஹெச்பியாக மாற்றிட்டாங்க. நம்ம கொச்சிவேலி கரீப் ரத் தான். யஷ்வந்த்பூர்லேருந்து கொச்சிவேலி போகிறது வாரத்தில் 3 நாள் போகும். சிக்னல் கிளியர் ஆகிடுச்சு. ஹாங்க் அடிக்க சொல்லு.
பிஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், இன்னும் 2 ஸ்டேஷன் தான் இருக்குது ஹசனுக்கு. யஷ்வந்த்பூர்லேருந்து ஹசன் போகிறவங்க எல்லாருமே அந்த சோலாப்பூர் ஹசன் எக்ஸ்பிரஸில் போயிட்டாங்க. ஸோ ட்ரெயின் இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது. என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த சைடு ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடுங்க. 4 நாளுக்கு அப்புறம் தான் ரீஸ்டோர் பண்ணி ரன் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு லேண்ட்ஸ்லைட். பார்ப்போம், நம்ம ட்ரெயின் ஹசன் வரைக்கும் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ. அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் சென்னராயன்பட்டினான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன் வரைக்கும் தான் போக போகுது. ஃபைனலாக மேங்களூர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். பட் ஆனால் இன்றைக்கி அது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. எஸ், நம்மளுடைய ட்ரெயினை வந்து ஷார்ட் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. சின்னராயப்பட்டினாவில் இருந்து ஷார்ட் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா சக்லேஷ்பூர் அந்த ரூட்டில் வந்து பயங்கரமான லேண்ட்ஸ்லைடு மறுபடியுங்க. ஸோ நிலச்சரிவு ஏற்பட்டதுனால மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆப்ஷன், இந்த பேசஞ்சர்ஸுக்கெலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே டிக்கெட்டை வச்சு ரிட்டன் பெங்களூருக்கு போய்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்த ட்ரெயினே இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் லோக்கோமோட்டிவை கழட்டி ஃப்ரண்ட்டில் மாட்டிட்டு, ஸோ இந்த லோக்கோமோட்டிவை டிட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் மாட்டிட்டு மறுபடியும் இந்த ட்ரெயினே பெங்களூர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மைசூரில் இருந்து பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸும் ஒன்று வந்துகிட்ருக்கு. எந்த ட்ரெயினில் போகிறோன்னு தெரில. ஆனால் ஆக மொத்தத்தில் பெங்களூர் தான் போக போகிறோம். ஒரே அடியாக முடிச்சு விட்டீங்க போங்க. அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு நிலமை. ஸோ பார்ப்போம் எந்த ட்ரெயினில் போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் மொத்தமாக நம்ம மான்சூன் ஜர்னி ஃப்ளாப்புன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஃப்ளாப்புன்னு சொல்கிறத விட ஆக்சுவலி எங்கள் லோக்கோமோட்டிவ் கழட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கும்.
நம்ம வந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய் சொல்லிடலாங்க. யஷ்வந்த்பூர் மேங்களூர் அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபைனலி மைசூர்லேருந்து யஷ்வந்த்பூர் போகிற எக்ஸ்பிரஸில் ஏறியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, யஷ்வந்த்பூர் போயிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே, பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஜேர்னி பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் போகுமா போகாதாங்கிற ஒரு மூமெண்ட்லேயே இருந்திருப்பீங்க. ஃபைனலாக நம்ம ட்ரெயின் போகலை. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன். பாய், டாடா மக்களே. ஸோ சென்னராயப்பட்டினாலேருந்து வந்த ட்ரெயின் மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இந்த ட்ரெயினில் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையுமே இந்த ட்ரெயினுக்கு மாற்றி விட்டாங்க, நம்ம போகிற ட்ரெயினில்.